நம்மளே நிறைய இடங்கள்ல நிறைய முறை பேசியிருக்கிறோம். இந்த படம் வந்து அவர் பக்காவான ஒரு அஜித் படமாக இருக்காது. அதுதான் மயில் திரும்பினியும் அந்த படத்தை அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காரு. அஜித்தினுடைய அந்த சினிமா கேரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஒரு பார்க்குறப்ப ஒரு மங்காதா பழைய அஜித்துடைய அந்த லுக்கும் இருக்குது, இப்போ உள்ள அந்த இதுவும் இருக்குது. அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இந்த இது வந்து படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரதான் சொல்கிறாங்க. நான் ஒரு மீம் பார்த்தேன் சார், என்னன்னா இந்த வருஷம் உங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டிருந்த மாதிரி கீழே 26 உங்கள் ஓட்டுக்கு வந்து நாங்கள் கேரண்டி, கீழே அஜித் ஃபேன்ஸ் அப்படிங்கிற விஜய் ஃபேன்ஸ் மத்தியிலையும் விடாமுயற்சிக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது அப்படிங்கிறது. இல்லை, அது திட்டமிட்டே சிலர் வந்து அஜித் ரசிகர்களை தாவேக்கா தொண்டர்கள் ஆக்குறதுக்கு சிலர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து தலையா இருந்தார், அதுக்கப்புறம் அஜித்குமார் ஆனார், ஏகே ஆனார், இப்போ வந்து பத்மபூஷன் அஜித்குமாரா வந்து மாறி இருக்காரு. ஆனால் அதை வச்சும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த அவார்டுங்கிறது வந்து 24 மணி நேரத்தில் டிசைட் பண்ண விஷயம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு முக்கியமான நபரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமான நபர்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்பாங்க. இப்போது ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்களை பற்றி பயங்கரமாக டாக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. அவர் சினிமாவில் இருந்தாலும் இல்லைனாலும் February 6 நெருங்க பயங்கரமான ஹைப் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இல்லை, விடாமுயற்சி படம் வந்து ஆரம்பத்தில் நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் ஆகி பொங்கலுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போயிடுச்சு வந்துச்சு. இப்போ 6ஆம் தேதிங்கிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. உலகம் முழுவதுமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இப்போ கிளம்பியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் மயில் திருமேனி. அவர் சமீபத்தில் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. நம்மளே நிறைய இடங்களில் நிறையா முறை பேசியிருக்கிறோம். இந்த படம் வந்து அவர் பக்காவான ஒரு அஜித் படமாக இருக்காது. அதுதான் மயில் திரும்பினியும் அந்த படத்தை அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்மளே பேசியிருக்கோம். இந்த படம் வந்து நீங்கள் ஓப்பனிங் சீனோ ஒரு மாசான சாங்கோ அந்த மாதிரியான ஹை ஸ்பீடு ஓப்பனிங்லாம் இருக்காது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு பரபரப்பான ஒரு படத்தில் அஜித் இருக்கிறார். அஜித்தினுடைய அந்த சினிமா கேரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அந்த ரசிகர்களுக்கு புதுசான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் பல இடங்களில் மயில் திரும்பினி சொல்லியிருக்கிறார். இந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இது வரைக்கும் அஜித் படங்களில் உள்ள அந்த மாதிரியான படங்கள் இல்லை. இது அதை தாண்டி வேற ஒரு ஜோனரில் உள்ள படம். அது அஜித் அவரே வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜோனரில் படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கு. இடையில வந்த நிறையா அந்த படத்துக்கு உண்டான ஒரு ட்ராபேக்கு ஒரு மாதிரி சோறு மனநிலையெல்லாம் மாறி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லர், அஜித்துடைய அந்த லுக்கு, அதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய இருக்குது. சமீபத்தில் படத்தை பற்றி தொடர்ந்து இவர் பேசின அந்த விஷயங்கள் படத்துக்கு ஒரு அடுத்தடுத்து நகண்டு போகுது. இதில் இந்த முன்னாடி இந்த படத்தோட விஷயத்தை வந்து ட்ரெய்லருக்கு முன்பு ட்ரெய்லருக்கு பின்புன்னு பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் என்னப்பாங்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த எல்லா விஷயத்தையும் வந்து பிரேக் பண்ணி நாங்கள் ஒரு ஹாலிவுட் ஃபீல்டில் ஒரு படம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் க்ரியேட் ஆனது தான் அந்த ஹைப் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோட குவாலிட்டி எந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க இந்த ட்ரெய்லர் பார்த்து? இல்லை, ட்ரெய்லரில் 2 போர்ஷனாக இருக்கும் பார்த்தா. ஒன்று அசர்பைஜான் போர்ஷன்னு ஒரு மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரில் அந்த பேக்ட்ராப்பில் அப்படியே ஒரு வேற டோனில் இருப்பார். ஒரு சிங்கம் மாதிரி எப்படி இருப்பார். இந்த பக்கம் அப்படியே த்ரிஷாவோடைய பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பீச்சில் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி பழைய விண்டேஜ் அஜித்தை பார்க்குற மாதிரி இந்த பக்கம் இருப்பார். இந்த 2 கம்பேரிஷன் வந்து அஜித் ரசிகர்கள் அப்படியே ஒரு பெரிய பூமாரிச்சு. ஏன்னா ஒரு ட்ரையான ஒரு பாலைவனத்தில் நடந்து வர்றாரு, கார் ஓடுது, அந்த மாதிரி ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்த விஷயத்தில் ஆக்சுவலாக இந்த இது வந்து படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரதான் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷனில் ஒரு சாங் வருது அப்படிங்கிறது தான் இந்த அஜித் த்ரிஷா மேட்ரு. அது தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கி வந்து அந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து இதை போட்டு படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கலரை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு பார்க்குறப்ப ஒரு மங்காதா பழைய அஜித்துடைய அந்த லுக்கும் இருக்குது, இப்போ உள்ள அந்த இதுவும் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்குன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விஷயம். அதில் இருந்தால் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் ஏறிக்கிட்டே போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம மயில் திருமேனி படத்தை பற்றி, படத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி, அஜித் இந்த படத்தில் நடந்த விஷயங்கள் பற்றி பேசின விஷயங்கள்லாம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு. இந்த உற்சாகம் வந்து February 6 ரிலீஸ் ஆக போகுது. படம் எந்த அளவுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான வியாபாரங்கள்லாம் நடந்திருக்கு படத்தை? இல்லை, படத்துக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டருக்கு மேலே வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடும்.
டேட் அதிகமாக நெருங்கி வரப்போ ஸ்க்ரீனிங் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு. ஆல்ரெடி இந்த படம் வந்து பூஜை போட்டப்பே ஓடிடி வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ இந்த படம் இப்போ இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஓடிடியும் ஒரு காரணம், அவங்க கொடுத்த ப்ரெஷர் தான். அதனால் ஓடிடி முடிஞ்சிருச்சு. சேட்டலைட்டும் ஆல்மோஸ்ட் அவங்க ஆல்ரெடி படம் பூஜை போட்டப்பே முடிச்சுட்டாங்க. இப்போ தேட்டரிக்கல் மட்டும்தான். இப்போ ஆல்ரெடி அந்த பாரமௌண்ட் பிக்சர்ஸ் இருக்கிற பிரச்சனையும் அவங்க பேசி சால்வ் பண்ணிட்டாங்க. நீ இந்த படத்துக்கு எந்த தடையும் கிடையாது, அது சென்சார் முதற்கொண்டு வந்துருச்சு. இப்போ ரிலீஸ் டேட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதிகமான ஸ்க்ரீன் ரசிகர்களோட எதிர்பார்ப்புலாம் அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஸ்க்ரீனிங் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு மீம் பார்த்தேன் சார், என்னன்னா இந்த வருஷம் உங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டிருந்த மாதிரி கீழே 26 உங்கள் ஓட்டுக்கு வந்து நாங்கள் கேரண்டி, கீழே அஜித் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது விஜய் ஃபேன்ஸ் மத்தியிலையும் விடாமுயற்சிக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா? அது உண்மையா? இல்லை, அது திட்டமிட்டே சிலர் வந்து அஜித் ரசிகர்களை தாவேக்கா தொண்டர்கள் ஆக்குறதுக்கு சிலர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம மாநாட்டிலேயே தெரியும். அஜித் வரப்போறாரு, ஷாலினி வரப்போறாருன்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், அஜித்தை பார்த்துருவோம் கடவுளே, அஜித்தை பார்த்துருவோன்ட்டு அங்கே கட்டவுட்லாம் வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. இதை திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டார். அதனால் மற்ற ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டராக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக திட்டமிட்டே சிலர் வந்து இந்த மாதிரியான செய்திகளை வந்து அதை ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி நாங்கள் உங்கள் படம் பார்க்குறோம், ஏன்னா அது அடுத்து அவர் படம் பண்ண போகுது. இது வரைக்கும் ஏன் அஜித் ரசிகர் கொண்டாடல? இது வரைக்கும் விஜய் ரசிகர்கள் ஏன் இது பண்ணல? கட்சி ஆரம்பித்த பிறகு அஜித்தும் விஜய்ங்கிற மாதிரியான ஒரு போட்டி போயிட்டே இருந்தது. அதை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ரசிகர்கள் மத்தியில். டப்புன்னு ஒரு சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போராடனோடனே நாங்கள் எங்களுக்கு இங்கே ஓட்டு போடுங்க, நான் உங்கள் படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கிவன் டேக் பாலிசியில் வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப இது அரசியலுக்காக அஜித் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுக்கு இவர்கள் சிலர் பண்ணக்கூடிய ஒரு மைனட்டான வேலையை தான். இந்த வேலையை சில ஃபேக் ஐடியை வச்சுட்டு சில பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி அஜித் பேசியிருக்கிறாங்க, அந்த கலரை பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான், அஜித்தே வந்து அந்த காரை தான் ஓட்டுறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலையும் எந்த சாயம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போ அவருக்கு காட்டுற காரை பார்த்தீங்களா, இந்த ரெட் அண்ட் எல்லோ இருக்குது, அப்போ அவரே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜித் ரசிகர்களை தாவேக்கா தொண்டர்களாக மாற்றுவதற்கு இவர்கள் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சார், ஒரு பக்கம் படம் கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேசிங்லேயே வந்து பயங்கரமான ஒரு வெற்றி அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு, எல்லாவற்றின் காரணம் அந்த ஒரு ஓப்பன் ஹார்ட், எதையுமே தலையில் எடுத்துக்கிறாம யாரையுமே வந்து ஹட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு அஜித்தை வந்து நம்ம சமீபகாலம் நிறையா பேர் சொல்கிறாங்க. நிறைய அவரோட பல பயணம் பண்ணவர்கள், அப்புறம் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்பப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில் ஏதாவது இன்டர்வியூஸில் பேசுகிறாங்க, தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் என்று பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பிரமிப்பாக இருக்குது. எந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த்தாக ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டார். சமீபத்தில் கூட கல்யாண் மாஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, பார்த்தேன். அவங்க அம்மா இறந்ததுக்கு என்னோட வண்டியில் தான் நான் அவங்க அம்மாவோட பாடியை நான் தூக்கிட்டு வருவேன். கல்யாண் மாஸ்டருடைய அம்மா இறந்ததுக்கு அஜித் குமார் டிரைவ் பண்ணி அவங்களுடைய ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க பாடி இவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. தூக்கிட்டு வந்து அங்கே வீட்டில் உட்காந்துருந்தாரு. ஒரு சின்ன ஃப்ளாட்டு தான் போல உட்காந்துருக்காரு. இல்லை சார், ஃபேன்ஸ் கூட்டம் வந்துடும், நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணது பெரிய தேங்க்ஸ்ன்னு அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அப்போ ஒரு பழகுன ஆட்கள்கிட்ட எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருந்திருக்காரு அப்படிங்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து அஜித்தை பற்றி சொல்கிறப்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு இன்டர்வியூ கூட சமீபத்தில் ஒரு லேடி ஒன்று கிராஸ் பண்ணிடுவாங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ கூலாக அவர் ஹேண்டில் பண்ணுற விஷயம். ஓட்டு போட போன இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறப்ப அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் அஜித்னு. அவர்கிட்ட உடனே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறாரு. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் துபாயில் சாப்பிட போகிறாரு, அங்கே ஒருத்தர் பாட்டு போடணும்னு கேட்குறாரு. அவங்கள்ட்ட கேட்குறாரு, அவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுறாரு. உங்கள் பேர் என்ன? அவர் பேர் அஜித் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. அதாவது அதை வந்து அவர் வந்து இனிமேல் நடித்து இந்த மாதிரியான பொது இடங்களில் நல்ல பேர் வாங்கி அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆயிரம் சிஎம்ஆருங்கிற அந்த ஆசையெல்லாம் அவருக்கு கிடையாது. என்ன ரசிக்கிறீங்க, நான் திருப்பி உங்களுக்கு அந்த அன்பை கொடுக்கணும். அதுதான் அது. ஒரு மனிதன் நம்மள்ட்ட வந்து கை கொடுக்குறப்ப கையை எடுத்துக்கூடாதுல்ல, திருப்பி நம்மளும் கை கொடுக்கணும். அந்த ஒரு பேசிக் ஒரு கட்டாசி இருக்குல்ல. நடிகருங்கிற இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன ஆட்டம் போடுறாங்க. அப்படியே பொது இடங்களில் தன்னை நோக்கி வரக்கூடியவங்கள்ட்ட ஒரு பேசிக்கான ஒரு கட்டாசி, ஒரு பக்குவம் இருக்குல்ல. அது அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு கொண்டாடுது. அஜித் படம் சமீபத்தில் பெருசாக வரல, ரொம்ப வருஷம் ஆச்சு. மன்றம் கிடையாது. அவரும் வந்து மன்றம் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், யார் வாழ்க ஒளின்னு கத்தாதீங்க, உங்கள் அப்பா அம்மா பாருங்கள், உங்கள் பேஷனை பாருங்கள், ஓடுங்க, என் படம் வந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் பாருங்கள், இப்படி தான் சொல்கிறார். ஆனால் இதுதான் அந்த ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஓகே, என்னடா இது
எனக்காக கட் அவுட் வைங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்காக பால் ஊற்று சொல்ல மாட்டேங்கிறாரு, என் மன்றத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் பயன்படுத்தி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என்ன வேலையை நான் பார்க்குறேன், நான் ஒரு நடிகராக இருக்கிறேன், நீங்கள் ஒரு ரசிகராக இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அஜித் மேல் நாளுக்கு நாள் வந்து ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கூட்டிகிட்டே போகுது. உண்மையை சொல்லணும்னா காமனாக பார்க்கக்கூடிய ரசிகர் கிடையாது, அவங்க என்றைக்கு அவராலையும் படம் பார்க்கக்கூடியதாக இருப்பாங்க. அப்போ ஒரு நடிகர் வந்து பேசுகிறாருல, அப்பா அம்மாவை பாருங்கன்னு சொல்கிறாரு, வேலையை பாருங்கன்றாரு, உங்கள் பேஷனை நோக்கி ஓடுங்கன்றாரு, ஒளிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு ஒரு ஆசிரியர் சொல்கிற, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க சொல்கிற ஒரு அட்வைஸை வந்து ஒரு நடிகர் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு சொல்கிறாருல, கன்வே பண்ணுறாருல, அது வந்து பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து அஜித் மேல் ஒரு மரியாதை வந்து. ஓகே சார், மதிப்பு கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. முன்னாடி வந்து தலையாக இருந்தார், அதுக்கப்புறம் அஜித்குமார் ஆனார், ஏகே ஆனார், இப்போ வந்து பத்மபூஷன் அஜித்குமாராக வந்து மாறி இருக்காரு. ஆனால் அதை வச்சும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த அவார்டுங்கிறது வந்து 24 மணி நேரத்தில் டிசைட் பண்ண விஷயம். ஓகே, அஜித்குமாருக்கு அவரே போலாம்லேயே எங்கேயோ ஒரு நாட்டில் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அவர் ரீச் பண்ண முடியல. நடிகர் பார்த்திபனுக்கு ஒரு முக்கியமான நபர் வந்து அஜித்குமார் நம்பர் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேசுகிறோம், ஒரு ஆள் ஒரு பிஆர்ஓ மூலியமாக பேசியிருக்காங்க. இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு பார்த்திபன். என்கிட்ட தான் கேட்டாங்க நம்பரு, பட் நான் அவருடைய பிஆர்ஓ நம்பர் கொடுத்தேன். அதுக்கு பிறகு தான் வந்து டிசைட் பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவர் பத்மபூஷன் விருது அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு இதை பற்றி எந்த இதுவும் நான் ஆசையும் கிடையாது, இதுவும் கிடையாது. பட்டம் பதவி இதெல்லாம் தானாக வரணும், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தானாக வரணும், அதை தேடி நம்ம போகக்கூடாது. அது வந்து நம்ம வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அஜித்துக்கும் கிடச்சிருக்கு. அஜித் அவர்கள் இது வாங்கின பிறகு அவர் பேசின பேச்சு, இந்த இடத்துல அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசியிருந்தார். உண்மையிலேயே வந்து ஒரு நான் என்னை வாழ வைத்த ரசிகர்கள் அப்படி இப்படிலாம் வந்து பில்டப் பண்ணாமல், முதல்ல எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் வந்துட்டு என் ஒய்ஃபு குழந்தை, அதுக்கப்புறம் நீங்கள் ரசிகர்கள், இதுதான் உண்மையும் கூட. எடுத்தவொடனே உங்களை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன், உங்களுக்கு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், உங்கள் காலுக்கு செருப்பாக இருப்பேன், உங்கள் தோளுக்கு இதாக இருப்பேங்கிறதெல்லாம் சொல்லலை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான மூமெண்ட்டில் நாங்கள் ஃபேமிலியை தான் மிஸ் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் அப்பா மிஸ் பண்ணுறேன், எல்லோரும் ஒய்ஃபுக்கு நன்றி, என்னோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி, உங்களுக்கு ஃபேன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான விஷயம். அதையும் மக்கள் வந்து வித்தியாசம்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாலும் அசால்ட்டாக அதை வந்து இது பண்ணிட்டு போகிறாருங்கிற விஷயம். பதவி பட்டம் இந்த மாதிரி பேர் புகழ் எல்லாம் வந்து தானாக வரும். அது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு, நீங்கள் அடிவல் சொன்னார்ல, என்னமும் செயல் நல்லா இருந்தால் கண்ணை பண்ணு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேலைகள் அவருடைய இதுக்கு அது அந்த பதவி தேடி வந்துடும். அதுக்கு அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவர்கிட்ட போய் அந்த இந்த பதவி பட்டம்ங்கிறது வந்து இது வந்துருக்கு. அதை வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, காமனாக இருக்க எல்லாருக்குமே ஒரு ப்ரைடான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து பிப்ரவரி 6ஆம் தேதி எந்த மாதிரி எதிரொலிக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அஜித்தை வந்து இப்போ ஒரு நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனிதராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதை வயது வித்தியாசம் தாண்டி ஒரு நல்ல ஒரு சிட்டிசன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்கிறாரு, இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்கிறாரு, ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்காரு, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு, அப்புறம் கவர்மெண்ட் மத்தியில் வந்து ஒரு நல்ல விஷயத்த அடிக்கடி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு மேலே ஒரு மதிப்பு கூடியிருக்கு. இதெல்லாம் படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக சார், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிப்ரவரி 6ஆம் தேதி எந்த அளவுக்கு பிளாஸ்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.